கிறிஸ்ததேவன ஸ்வஸ்ததா கிரியா பக்தி யோகம் போதார்த்தநிசிதம். கிறிஸ்ததேவன ஸ்வஸ்ததா கிரியா பக்தி யோக போதார்த்தநிசிதம். இது ரொம்ப அழகான பாடு. பகவான் இதுக்கு என்ன சொல்றாருன்னா, உதித்த இடத்தில் ஒடுங்கி இருக்கு. எங்க ஜனனமாகிறதோ அங்கேயே ஒழுங்கு. சாதாரண சொல்லணும், ஆனா அதுக்குள்ள பெரிய விஷயம் இல்ல. கிறிஸ்தஸ்தலே ஆத்மாவின் ஸ்தானமான ஹிருதயம். ஹிருதயம் ஏதோ இருக்கு, அப்படி செயல்படுறது அப்படின்னு நினைச்சு கூடாது. இதயமே ஆத்மபூர்வமாக இறைவனாக நமக்கு இருக்கிறது. மனதை சொஸ்ததா கிரியா ஆடாது அசையாது நிலைநிறுத்தும் காரியமே செய்ய வேண்டி ஆகும். பக்தி யோக போதாச்ச, அதுவே பக்தி என்றும் யோகம் என்றும் ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. நிச்சிதம், இதுவே உண்மையான சாதனை ஆகும். நீ பகவான் சொல்றாரு. இப்ப சொல்ற சுத்தமா வியாக்கியானத்துல ரத்தன சுருக்கமா சொன்ன விஷயம், நாம் செய்ய வேண்டிய கர்மா என்னவென்றால், அழகா செய்ய ஒரே ஆசிரியர் எழுதுறார். நாம் செய்ய வேண்டிய கர்மா என்னவென்றால், நம்ம ஹிருதயத்தில் உள்ள கடவுளை நாம் எண்ணி தியானித்து வருவதே ஆகும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய கர்மாவும் பக்தியும் ஞானமும் ஆகும். ஹிருதயத்தில் உள்ள கடவுளை எண்ணாமல் எது செய்தாலும் பிரயோஜனம் உண்டாகாது. இதுதான் எக்ஸலண்டான பயணம். சுவாமி இதயத்தில் இருக்கார் அப்படின்னு எண்ணாமல் என்ன பக்தி பண்ணினாலும் பிரயோஜனம் முடியாது. சொல்றாரு, துணையும் ஏதமுறார் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஒக்கின்றார் யார், அவர்களுடன் தான் சுத்த சித்துருவான் எம்பெருமான் கடம்புரியும் இடமனையான் தெரிந்து கொண்டேன். அந்த வித்தகதம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக பிழைந்ததாகும். எல்லா பொருளையும் பார்க்கின்ற பொழுது அந்த பகவத் குணா எல்லாரும் இறை சொரூபமா பார்க்கணும். எத்துணையும் வேதமுறாது எவ்வி, ஒரு புழாகட்டும் பூச்சாகட்டும் பசுவாகட்டும் மாடாகட்டும் மனுஷனாகட்டும், எந்த உலகத்துல எத்தனை ஜீவராசி இருக்கலாம் அத்தனைக்கும் வேதம் காணாமல் எல்லாத்தையும் இறை சொரூபமா பாரு. எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி, அந்த மாதிரி எவன் நினைக்கிறானோ அவனுடைய இதயத்துல என்ன நடக்கும்னா, தில்லை நடராஜ பெருமான் டான்ஸ் ஆடுவான். எல்லாரும் சொல்றான், நான் சொல்ல இத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராகின்றார் யார், அவருடன் தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் கடம்புரியும் இடவென நான் தெரியும். அப்ப அந்த ஹிருதயத்துல எவ்வளோ அதை சுத்தமா வச்சுக்கணும். இந்த இதயத்துல சுவாமி இருக்கார் என்று இந்த பாவ பக்தி நமக்கு வரணும். அதுதான் சொல்றார், நாம் செய்ய வேண்டிய கர்மா பக்தியும் ஞானமும் ஆகும். இதயத்தில் உள்ள கடவுளை எண்ணாமல் எது செய்தாலும் பிரயோஜனம் உண்டாகாது. இதுதான் உலகத்தின் உண்மையான. இதுக்கு என்ன தமிழ்ல என்ன, உதித்த இடத்தில் ஒடுங்கி இருக்க. உபதேச உந்தியாக இந்த 10வது பாட்டு மிக முக்கியமான பாட்டு. ஸ்ரீராம் சீரா இது அடிக்கடி அழகா வியாக்கியானம் சொல்வார். உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல். உதித்த இடத்தில் ஒருங்கே ஏறித்தல் அது கண்மம் பத்தியும் புந்தே வர. உதித்த இடத்தில் ஒடுங்கே ஏறித்தல் அது கண்மம் பத்தியும் புந்தே வர. அது யோகஞானம் புந்தே பரம். உதித்த இடத்தில் ஒடுங்கே ஏறித்தல் அது கண்மம் பத்தியும் முந்தே பர. அது யோக ஞானமும் முந்தே பர. பகவான் சொல்றார், நாம் செய்ய வேண்டிய கர்மா என்னவென்றால், சொல்றார் நாம் என்ன கர்மா செய்ய, நம் ஹிருதயத்தில் உள்ள கடவுளை நாம் எண்ணி தியானித்து வருவதே ஆகும். தியானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அப்ப இதயம் எப்படி இந்த ஆன்மீக இதயத்திற்குள் மறைத்திருக்கிறது.
இதயமே எப்படிதான் இது ஆன்மீகமான இதயம். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாரு பகவான். வியாக்கியானம் பண்ணவர் எழுதுற சொல்ற நல்ல ஒரு உயர்வான ஒரு வைரம், அந்த வைரத்தை கொண்டு ஒரு குகைக்குள்ள வச்சுக்கிறோம். வைரத்தினுடைய தன்மை என்ன? பிரகாசம், ஜொலிக்கக்கூடிய, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி இந்த வைரம் இருக்கும். பாருங்க, வள வைர மோதிரம் போட்டிருக்காங்க, வைரத்தோடு. என்ன பார்க்குறீங்களா? வைரத்தோடு படப்படப்பட இந்த வைர மோதிரம். அப்ப சொல்றார் பகவான், குகைக்குள் ஒரு வைரம் வைக்கப்படும் பொழுது வைரத்தின் ஒளி குறையாமல் முழுவதும் பரவி வெளியேயும் சென்று மற்ற பொருள்களையும் ஒளிரச் செய்யும். புகையில தான் இருக்கு, இருந்தாலும் அந்த வைரம் பிரகாசமாக இருந்து கொண்டு இருளை எல்லா இருளையும் போக்கி வெளியே பார்த்தாலும் எனக்கு வெளிச்சத்தை தருகிறது. ஏன் இங்க என்ன சொன்னார்? இங்க பகவான் சொன்ன அந்த குகை நமது இதயமாகி, நமது இதயமாகிய குகை. அதனால்தான் திருநின்றவூர்ல சுவாமி பேர் ஹிருதயாதீஸ்வரர். கோயில் கட்டுறதுக்கு பணம் இல்லை. எங்க கட்டினார்? தன்னுடைய இதயத்தில் தான் கோயில் கட்டினார். பகவான் அவருடைய பரமேஸ்வரன் அவருடைய கோயில் கும்பாபிஷேகம் தான் முதல்ல வந்தான். காரவர்கள் காஞ்சிபுரத்தை கைலாசநாதர் கோயில பார்க்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்பயே ஒரு பொதுவாக கட்டினான் பகவான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு போன. இந்த ஊர் பூசலார் நாயனார் அடியாக்கும் அடியேன். இந்த ஊர்ல மனசுலே கோயில் கட்டிக்காமா, அவனுக்கு கும்பாபிஷேகம் அங்கதான் நான் போறேன். நீ அதை சொன்ன இந்த இதயத்துக்குள்ளே அப்பேர்ந்த வைரமாக பகவானை வச்சு பார்த்தார். அதனால சுவாமி ஹிருதயாதீஸ்வரர். அதுபோல விராட புருஷனுடைய இதயஸ்தானம் வழங்கக்கூடியது சிதம்பர கஷேத்திரம். தெரிஞ்சுக்கோம், விராட புருஷனுக்கு எது இதயஸ்தானம் அப்படின்னா சிதம்பர கஷேத்திரம். ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா அந்த 2 கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். மெட்ராஸர்கள்லாம் திருநின்றவூருக்கு போகணும், அந்த பக்கத்துக்கெல்லாம் சிதம்பரத்துக்கு போகணும். போய் சுவாமி அதை அவர் பார்த்த நடராஜரை பார்த்தாமே ஆனந்தமா ஆயிடும் மனசு, இதயம் ஆனந்தமா. அதுதான் அவருக்கு ஆனந்த நடராஜா, ஆனந்த நடேசர் என்று பெயர். அப்ப என்ன சொல்றார் பகவான்? இதயத்தில் இருக்கும் இறைவன் எல்லா உள்ளங்களையும் விளைச்சுகிறான். எப்படி வைரம் குகையில போட்டா கூட அது மிளிர்கிறதோ அதன் தன்மையாலே, அது போல இதயமான குகையில் இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் எல்லா உள்ளங்களையும் விளையச் செய்கிறான், பிரகாசப்படுத்தும். அவைகளை அடைவதற்கு மார்க்கங்கள் நான் பகவான் சொல்றார். கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம். இந்த 4 விதமான விஷயங்களாலே அடையலாம். இது வெளியில பார்க்கும் பொழுது ஏதோ புறத்தோற்றத்துல இது வேற மாதிரி தோன்றும். இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பகவான் கேட்டார். பகவான் சொல்றார், விசாரணை அடிப்படையில் இவை 4ம் ஒன்றுதான். பகவான் சொல்றார், இது என்ன? கர்மமார்க்கம் ஒன்றுதான், பக்தியாக ஒன்றுதான், யோக மார்க்கம் ஒன்றுதான். 18 அத்தியாயத்துல பக்தி மார்க்கம் இருக்குது, கர்மமாக இருக்குது, ஞானமாக இருக்குது, யோகம். எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா ஒரு அத்தியாயத்துக்கு சொல்ற. ஒண்ணுக்கு யோகம் தான் சொல்றாரு, விபூதியாகும் சொல்றாரு இல்லையா? கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி கர்ம ஞான யோகம் எல்லாம் இதுக்கு சொல்ற. எல்லாம் அந்த பக்தியின் அடிப்படை தான். அப்ப இந்த விசாரணை செய்ய செய்ய பகவான் சொல்றார், விசாரணை மார்க்கம் ஒன்றே 4 வகை மார்க்கங்களையும் தனக்குள் அடக்கி உள்ளது. நம்ம முதல்ல செஞ்சணும். பக்தி கர்ம மார்க்கத்தினாலும் இறைவனை அடையலாம், கர்மாக்கள் செய்து. பக்தியினாலும் இறைவனை அடையலாம் இல்லையா? 6 நாள்ல பக்தி செய்து கண்ணப்ப நாயனார் அடைஞ்சார் இல்லையா? அதனால்தான் ஆதிசங்கர ஒரு கொண்டாடின. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 6 நாள். அது மாதிரி என்னால பக்தி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவர் ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றார். சிவானந்தர்ல 63ஆம் ஸ்லோகம் கண்ணப்ப நாயனாருக்கு எழுதப்பட்ட ஸ்லோகம். மார்கா பக்தி தபாதுகா
பசுபதே அங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷா புனிஷேஷனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சன பக்ஷிதமாம்ச சேஷகபலம் நவ்ய உபகாராயதே பக்தி கிம் நகரோத்கரோ வனச்சரா பக்தாவதும் சாயதே. காட்டு கிடக்கிற வேடன், அவனுக்கு சுவாமியை பத்தி ஒன்றும் தெரியாது. ராத்திரி பூரா காவல் காக்குறான். சுவாமி கண்ணில் ரத்தம் வருது, பச்சையெல்லாம் போடுறான், அப்பயும் நிக்கல. ஒரு கண்ணை எடுத்து கொடுக்குறான். அப்புறம் சுவாமி உன செக் பண்ணி விட்டு இன்னொரு கண்ணிலையா ரத்தம் வர செய்தார். தென்ன காலை தூக்கி எங்க வச்சுட்டா, சிவன் மேலேயே வச்சுட்டா, அது மேலே வச்சுட்டா, லிங்கத்து மேலேயே. இன்னொரு கண்ணை எடுக்கும் போதுதான் கண்ணப்பா நில்லு கேட்ட, என் அன்புடை தோன்ற நில்லு கேட்டப்பான்னு சுவாமி சொல்றாருன்னா, 6 நாள்ல பக்தி பண்ணி இறைவனை அடையலாம். இந்த மார்க்கம் எப்பேற்பட்ட மார்க்கம்? கர்மம், பக்தி, யோகம், ஞானம். எல்லாம் யோகம்னா நினைச்சா காலையில் இந்த பாயசத்துக்கு போய் யோகாசனம், அது வேற. அது உடல் உறுதியை சேர்ந்த யோகம். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். யோகம் உடலை உறுதி செய்யுது. ஆனா இங்க மனசுக்குள்ளே ஒரு யோகம். யோகம் என்று சொன்னால் ஒன்றுபடுது. அந்த யோக மார்க்கத்திலே நின்றுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை அடைத்தார். ஆனால் தான் அவர் கைலாசம் போக முடிஞ்சது. சுந்தரமூர்த்தி நாயனரை பார்க்காத ஒரு நாயனார் இருந்தார், பெருமிழை குறும்பர் என்று ஒரு சிற்றரசர். அவர் சுந்தரரையே பார்த்ததில்லை. ஆனா சுந்தரர் தேவாரத்தில் பாடி 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 அவருக்கு அஷ்டாங்க யோகம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் நாளைக்கு காத்தால திருவஞ்ச களத்திலேருந்து போராண்டு அந்த நிகழ்ச்சி அவருடைய ஞானத்துல தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய கபாலத்தை வெளிப்பட்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னால அங்க போய் நிற்கிறார். எப்படியா வந்தேன்னு கேட்டார். உங்க தோழியை குடிச்சவர். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்கிறது? அந்த யோகம், யோகம் என்று சொன்னால் ஒன்றுபடுதல். அடுத்து ஞானம். இது புறநிலையில் பார்த்தால் வேறு போலே தோன்றும். அகநிலையில் பகவான் சொல்றாரு, புறத்துல பார்த்தா வேற மாதிரி இருக்கும், ஆனால் அகத்திலே விசாரணை அடையில் பார்க்கும் பொழுது இவை 4ம் ஒன்றுதான் என்கிறார் பகவான். 4 வெவ்வேறு இல்லை. விசாரண மார்க்கம் ஒன்றே 4 வகை மார்க்கங்களையும் தனக்குள் அடக்கி இருக்கிறது. உடனே கேட்கிறார், பகவானே ஆத்ம விசாரம் என்றால் சொன்ன பதில், உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தலாகும். ஆத்ம விசாரம் எல்லாம் பண்ணுவோம். எங்கிருந்து நீங்கள் புறப்பட்டீர்கள் என்று விசாரணை செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் விடைகள் பகவான் கிடைச்ச இல்ல, மதுரையில் அது கிடைச்ச பிறகுதான் அவர் இங்க வந்தார் அருணாச்சலத்தை தேடி. அப்புறம் நமக்கு எல்லாம் டீச் பண்ணாரு. உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தாலும் பகவான் சொல்றார், இது உத்தமமான சாதனை. சாதாரண சாதனை, உத்தமமான சாதனை. அப்ப ஒருத்த சொல்றார், பகவானின் மார்க்கம் ஞான மார்க்கம் 4 முதல் அடங்கும் என்றால் அது என்ன உந்தி பெற என்று சொல்கிறார். அது உந்தி பெற. அது என்றால் எது? பகவான் சொல்றார், உதித்த இடத்தில் ஒடுங்கி இருக்கிறது. இது ரொம்ப இந்த விஷயங்கள் ரொம்ப அர்த்தம் ஜாஸ்தியாக உள்ள விஷயம். பொருட்செல் தமிழ்ல சொன்னா இதுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம். இருக்கலாம் என்ன அர்த்தம்னா ஒடுங்கி இருக்கிறது சொல்றாங்கப்பா. தொடர்ந்து ஒடுங்கி போயிட்டான். ஆளியாட ரொம்ப ஒடுங்கிட்டேனே ஆச்சு, ஏன் அப்படி ஒடுங்கி போயிட்டேன்? அப்போ உதித்த இடத்தில் ஒடுங்கி இருக்கிற என்பதற்கு பகவான் சொல்றார், சும்மா இருத்தல் என்றும் பொருள் கொள்ளலாம். சும்மானே அப்படி சாதாரண உட்கார்ந்துக்கிறது அப்படி இல்ல. மனசை அலட்டி கொள்ளாமல் சும்மா இரு. இறை சிந்தனை தவிர்த்த வேறொரு சிந்தனையும் செய்யாமல் இருத்தலே சும்மா இருத்தல். அதான் சொன்னார். சும்மா இது சொல் அற என்றாலுமே அம்மாபொருள் ஒன்றும் யார் அறிந்தன. மாபொருளா மகா வாக்கிய தத்துவமாக இருக்கக்கூடியது. அப்ப உடனே கேட்கிறார், உதித்த இடத்தில் ஒதுங்கி இருத்தல் என்பதற்கும் சும்மா இருத்தல் என்றதுக்கு எப்படி சுவாமி நம்ம பொருள் கொள்ளலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. பகவான் சொல்றார், 4 மார்க்கங்களும் இதில் எப்படி அடங்கும் கேட்கிறான். அப்ப கர்மா
ஒரு மனுஷனுக்கு ஒரு கர்மா இருக்குன்னா அங்க கர்மாவுக்கு ஒரு கர்த்தாவுக்கு. இப்ப கர்மா நான் இதை செய்கிறேன் என்று சொல்லும் போது கர்த்தா வந்துடுற. சாதாரணமா சொல்வார்கள் கர்த்தா கர்மா கிரியா என்று சொல்வார் சம்ஸ்கிருதத்தில். கர்த்தா கர்மா கிரியா. அப்ப இங்க எதிரா கர்த்தா அப்படின்னா பகவான் சொல்றார் நான் செய்கிறேன் என்ற வாக்கியத்தில் நான் என்பது கர்த்தாவாக இருக்கிறது. அழகா சொல்லுவார் இது நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் நான் தான் செய்த போது அது கர்மாவுக்குள்ள கர்த்தாவும் மாட்டேங்கிறேன். அப்ப கர்த்தா இல்லாம கர்மா செயல்படாது. இப்ப நம்ம அவதான் நம்ம பிறந்திருக்கோம், இந்த ஆளுக்கு எவ்வளவு கர்மா. இப்ப இங்க சக்கரை மேல பேசணும் அப்படின்னு ஒரு கர்மா, நீங்க இவ்வளவு பேர் தான் கேட்கணும்னு கர்மா, எல்லாமே கர்மா கூட்டு விட. கர்மான்றது சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல சொல்வார் கர்த்துராஜ்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பலம் கர்ம தட்சணம் சொல்றார் பகவான். கர்த்தா இல்லாத கர்மா செயல்படாது. இப்ப நான் பக்தி செய்கிறேன், இந்த பக்தியில சொல்ற பாருங்க. அப்ப நான் பக்தி செய்யறேன், அங்க வந்துடுற கர்த்தா வந்துடுற கர்மா வந்துடுற. பக்தி ஒரு கர்மா தானே. அப்ப நான் செய்கிறேன் என்று எண்ணும் பொழுது நான் என்பது இங்க கர்த்தாக வருகிறது. எனவே பகவான் சொல்றார் பக்தி மார்க்கத்திலும் கர்த்தா உண்டு. தெளிவா சொல்றார். நான் யோகம் செய்கிறேன், யோக மார்க்கத்திலும் கர்த்தா உண்டு. நான் சில்ல நான் யோகம் பண்றேன், நான் யோகாபியாசம் பண்றேன், அப்புறம் நான் வந்துருது. அப்ப நான் ஞான சாதனை புரிகிறேன். ஞான மார்க்கத்தை சொல்றார் பகவான். நான் ஞான சாதனை புரிகிறேன் என்று எவன் சிறைக்கிறானோ சொல்கிறானோ அங்கும் நான் வருகிறேன். ஒரு அழகா சொல்றார் பாருங்க. கர்மா இருக்கும் போது கர்த்தா வந்துடுவார். கர்மா இல்லாம கர்த்தாவே கிடையாது. ஒரு செயல் இருக்குன்னா அதுக்கு செயற்படக்கூடிய ஒரு மனிதன் இருக்கணும். எல்லாத்துக்கும் இந்த கர்மா கூடதான் இந்த உலக இயக்கமே இயக்கின்றது. கர்மா, பக்தி, யோகம், ஞானம் ஆகிய 4 மார்க்கங்களிலும் நான் என்பது பொதுவான. நான் சொல்றேன் பாருங்க, அது பொதுவான. எனவே 4 மார்க்கங்களும் இதில் அடங்கும் சொல்றார். 2வது சொன்னார் கர்மா இருந்தால்தான் கர்த்தா உண்டு. கர்மா இருந்தால்தான் ஒரு கர்த்தா வந்துருவான். அப்ப விபக்தி இருந்தால்தான் பக்தி உண்டு. பக்தின்னு ஒண்ணு இல்லைன்னா பக்தி மார்க்கம் ஒண்ணு உண்டு. அப்ப யோகம் விபோகம் இருந்தால்தான் யோகம் உண்டு. அஞ்ஞானம் இருந்தால்தான் ஞானம். சொல்றாரு இல்லையா, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவு சொல்றாரு சொல்றாத்துல. அப்ப ஞானமயமான வெளிச்சம், அஞ்ஞானம் இருட்டா இருக்கு, அது யாரா ஈஸ்வரன் தான் கொடுக்குறான். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவு. நல்லறிவுனா என்ன அர்த்தம்? தமிழ அறிவுன்னு சொல்லிட்டா படவையில ஞானம் என்று சொல்கிறார். பகவானே சொல்றாங்க ஞானம் இல்லாது ஆசையான் தளர்வர ஞானம் தேடி தருள் அருணாச்சலா. ஞானம் இல்லாது ஆசையான் தளர்வர ஞானம் தேடித்தருது. ஞானத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு போ. அப்ப பகவான் சொல்ற இந்த பெயர்கள் எல்லாம் இரட்டைத்தன்மை கொண்டவை. 3வது சொல்ற கர்மயோகத்தின் பயன். கர்மயோகத்துக்கு ஒரு பயன் சொல்றார் பகவான். கர்மயோகத்தின் பயன் நிஷ்காமிய கர்மம். காமியார்த்த கர்மன்னா நாம எல்லாத்தையும் வேண்டி இறைவன்கிட்ட கேட்கறது. எனக்கு அமெரிக்காவில் போனா விசா கிடைக்கணும், அங்க கிரீன் கார்டு கிடைக்கணும் இல்லையா, இதெல்லாம் நமக்கு காமியார்த்தமான பக்தி. நமக்கு உண்டான வேலைகள். என் பையன் நீட்ல பாஸ் பண்ணோம், எல்லாம் காமியார்த்தம். காமியார்த்த மட்டும் நம்ம பைண்டிங் ஆகி. நிஷ்காமிய யோகம் எதையும் எதிர்பாராத்து செய்தல். அதான் பக்தி யோகத்துல காமியார்த்த கூடாது சொல்றாங்க. பக்தி இருக்குது நிஷ்காமிய பக்தி. கண்ணப்பராயண மாதிரி இருக்கணும், 63 நாயன்மார்கள் மாதிரி இருக்கணும், 12 ஆழ்வார்கள் மாதிரி இருக்கணும். இன்னும் எவ்வளவு பக்தர் குசேலர், பக்தர் சேதா, ஏக்நாத் மகராஜ், துகாராம் மகராஜ், எவ்வளவு பேர் இருக்கா. அது மாதிரி எவ்வளவு ஞானிகள் தோன்றினார்கள். அவர்கள் எல்லாம் நிஷ்காமிய பக்தி பண்ணிதான் இறைவனை அடைந்தார்கள்.
இதுல பகவான் ராஜயோகத்தை பத்தி கொஞ்சம் சொல்றார். ராஜயோகத்தின் பயன் எண்ணங்களில் இருந்து விடுது. நமக்கு எல்லா விதமான எண்ணங்கள்லாம் போய் மனசு ரொம்ப தூய்மையாக ஆகுது. அப்ப ஞான யோகத்தின் பயன் என்னன்னு கேட்டா பகவான் அவர் சொல்றார், ஞான யோகத்தின் பயன் அகந்தையில் இருந்து நமக்கு விடுதலை. அதைத்தான் இங்க சொல்றார், உதித்த இடத்தில் ஒடுங்கி இருந்தால். எங்க தோன்றினமோ அங்க நாம் ஒடுங்கி இருக்கும் பொழுது இந்த 4 பயன்களும் நமக்கு ஒரு சேர கிட்டும். இங்கு சாதனை ஒன்று, பயன் தான். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சாதாரண ஒரு பாடல் கிடையாது. எல்லா விஷயத்தையும் சொல்லி கர்மம் முதல 4 மார்க்கங்களும் இதுல ஒடுங்கும். எப்படின்னு கேட்டா பகவான்கிட்ட ஒரு கல் எடுத்து அடிக்கிறா, மரத்திலேருந்து ஒரு கல்ல 2 மாங்காங்கா சொல்லுவோம். பகவான் சொல்றா, இந்த ஒரு கல் எடுத்தா அவனுக்கு 4 மாங்காய் இருக்கு. என்ன சொல்ற? கர்மம், யோகம், ஞானம், பக்தி எல்லாம் ஒன்னா கொண்டு வந்து சேர்க்கிற. அததான் இங்க சொல்ற, ஒரே கல்லில் 4 மாங்காய் அடித்தது போல கிருதி விஷய ரமண கீதை அதுல சொல்றார் பகவான். அதே இங்க வேறு பொருள்படும்படி அகந்த எழாது ஒடுங்கினால் உணர்வாகிறோம். அப்ப அகந்தை நீங்கிடுச்சுன்னா அங்க எப்படி சித்தம் எப்படி இருக்குமா? சித்தம் சிவமயமாகும். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சித்தத்திலே எப்பொழுது சிவன் வந்து குடியிருக்கிறாரோ அங்க அந்த மனிதனுக்கு அகந்தையற்ற எண்ணம் உள்ள மனிதனாக அகந்தைதான் முக்கியம். அது அவர் சொல்ற, சித்தவளம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவா ஆர்வெருவாரச்சோவே. மணிக்கோசம் சொல்ற, சித்தவளம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவா ஆர்வெருவாரச்சோவே. பகவான் நமக்கு தரும் செய்திகள் இந்த ஸ்லோகத்துக்கு கர்மம், பக்தி, யோகம், ஞானம் ஆகிய 4 மார்க்கங்களையும் உள்ளடக்கியது இந்த 10வது. எனவே இதற்கு மகா யோகம் என்று பகவானை பேசிவிட்டார். இந்த 4 மார்க்கங்களுக்கும் கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் ஆகிய 4 மார்க்கம் உள்ளடக்கியதானே இதற்கு பகவான் மகா யோகமே என்று பெயர் சூட்டி இருக்கிறார். அப்ப உதித்த இடத்தில் ஒடுங்கி இருந்தால் 4 வகை மார்களும் பயனும் ஒரு சேதல் கிட்டும். எப்படி ஒரு கல் எடுத்து 4 மாங்காவை வீழ்த்துவது போல மார்க்கம் என்பது என்ன சொன்னால் வழி. மார்க்கம்னா வழி. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் திருவிஞ்சபுரத்துல சுவாமி பேர் மார்க்க பந்து ஈஸ்வரன். வேலூர் பக்தர் பார்ப்போம் திருவிரிஞ்சிபுரம். அங்க பிரம்மா பூஜை பண்ண கோயில் அது. அப்ப சுவாமி ஒருத்தருக்கு வழித்துணைநாதனாக வந்தார். மார்க்க பந்துனா துணை, தீன பந்துனா ஏழை பங்கார். விட்டல் பாடுறாங்களா, தீனபந்து விட்டலா. ராமரே சொல்றாங்க தீனபந்து. ராமர் பேர் தீனபந்து என்று ஒரு பெயர். ஏழை பங்காளனாக இருக்கிறான் இறைவன். மார்க்கம் பகவான் சொல்றார், மார்க்கம் 4 இல்லை, ஒன்றே என்று பறைசாற்றுகிறது. இதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்பா. அப்ப இந்த பாடம் பகவான் உணர்த்துகிறார்.